நிறைய பேர் தேசத்தை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தேசத்தை திட்டக்கூடாது, தேசத்துக்காக ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். அவர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நல்ல தேசம். கிறிஸ்தவங்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகம், தாங்கள் வாழுகிற நாடு, இது எல்லாமே ஏதோ அந்நியர் யாரோ ஒருத்தருக்குரியது போலவும் பிசாசுக்குரியது போலவும் நினைக்கிற ஒரு சிந்தனைக்குள்ள போயிடுறாங்க. அப்படி இல்லை பாருங்க. முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பூமியை தேவன் மனிதனுக்காகவே படைத்தார். ஆமென். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகம் போவார்களா? மனுஷனுக்காக தேவன் பரலோகத்தை உண்டாக்கினார் அல்லது பரலோகத்துக்காக மனுஷன் உண்டாக்கப்பட்டான்னு உங்களால பைபிள்ல இருந்து ஒரு வசனம் கூட காட்ட முடியாது. ஆனா மனுஷனுக்காக தேவன் பூமியை உண்டாக்கினார்னு 100 வசனம் என்னால உங்களுக்கு காட்ட முடியும். நம்ம வந்து வசனத்தின் அடிப்படையில எல்லாம் விசுவாசத்தை கட்டல. யாரோ ஒருத்தர் வெள்ளச்சட்டை போட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு. இப்ப அதனாலதான் நானும் வெள்ளச்சட்டை போட்டு மாத்திருங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். கொஞ்சம் அப்படி திறந்து பார்க்கறதே கிடையாது. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கிறது, நாடு நல்லா இருக்கிறது, தேசம் நல்லா இருக்கிறத பத்தி சிந்தனைகள் யாருக்கு கிடையாது. விசுவாசிகள் வந்து அதை பற்றிலாம் இது பண்றதில்ல. அப்போ ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிப்போம். பாருங்க, கீழ்ப்படியாத ஜனங்கள் அழிகிறார்கள், நாங்களோ பரலோகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்படிதான் ஒரு சிந்தனை இருக்குதே தவிர, இது வந்து நாம கடவுள் வந்து இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோட வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஒரு இந்திய தேசத்திலே ஒரு இந்தியனா நீங்க பிறந்திருக்கிறது பெருமைப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஒரு அற்புதமான நாட்டுல தேவன் உங்களுக்கு குடியுரிமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். தேசம் இல்லாமல், குடியுரிமை இல்லாமல் அகதிகளாக அலைகிறவர்களுக்கு இந்த அருமை தெரியும். பாருங்க, தேவன் பாருங்க அற்புதமான நாட்டை கொடுத்திருக்கிறார். மக்களை வந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாங்க இருக்கக்கூடிய ஊரையும் தாங்க இருக்கக்கூடிய நாட்டையும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு வழக்கம். இதெல்லாம் ஊர் அப்படிம்பாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டே இருப்பாங்களே தவிர, வேதவசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நல்ல தேசத்துக்காய் அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். இட்ஸ் a good land. எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் a good land. எல்லாம் சொல்லுங்க, இந்தியா ஒரு நல்ல தேசமா இருக்கிறது. இந்த தேசத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். உருப்படாது, ஊர் உருப்படாதுன்னே நீங்க திட்டி ஒரு ஊர்ல இருந்தீங்கன்னா, அந்த ஊருக்கு யாராவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த ஊரை விட்டு கிளம்பிடுங்க. பழைய காமெடியில வந்து கேட்பான் ஒருத்தன், இந்த தேசத்துக்காக நான் ஏதாவது பண்ணணும், இந்த தேசத்துட்டே பேர், அதான் அந்த தேசத்துக்கு நீ பண்ற மிகப்பெரிய தொண்டு அப்படிமா. அந்த மாதிரி நிறைய பேர் தேசத்தை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. தேசத்தை திட்டக்கூடாது, தேசத்துக்காக ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆமென். அவர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நல்ல தேசம். ஆமென். வெளியில எல்லாம் போய் பல காரியங்கள் பார்க்க ஆரம்பிங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னமோ அவங்க வளமா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு ஸ்லாக்கியம் இருக்கும், சில சவால்கள் இருக்கும், சில சிக்கல்கள் இருக்கும், சில சவால்கள் இருக்கும். அப்படிலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீங்களும் நானும் நல்ல, நாம் விரும்புகிற தேவனை நாம் விரும்புகிற விதத்தில் தொழுது கொள்ளுகிற மிகப்பெரிய சுதந்திரத்தை இந்த தேசத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஒருவர் தாங்கள் விரும்புகிற மதத்தை, தாங்கள் விரும்புகிற நம்பிக்கையை தேடலாம், அதற்கு தடையே கிடையாது. அப்படி யாராவது தடுக்க வந்தா சட்டம் அவர்களுக்கு எதிராக போகிற அளவிற்கு அற்புதமான சட்டத்தையும் குடி உரிமையையும் இந்த தேசத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இட்ஸ் a good land. இந்த தேசத்துல என்னென்ன ஸ்லாக்கியம் இருக்குங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கறதே இல்லை. பாருங்க, சுதந்திர இந்தியால
பல ஸ்லாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பல பாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த தேசத்துக்காக தேவனை ஸ்தோத்திரி.